இந்த இடத்துல அவருடைய ரோல் மாறிடுச்சு. ஆமென். தேவ கிருபை. யார்கிட்ட போகணுமோ அவர்கிட்ட போயிட்டா. இயேசு கிட்ட போனா நம்முடைய ரோல் மாறும். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தில் பாஸ்டர் கிட்ட வந்து அவன் ரோல் மாறும். ஆமென். அங்கேயே அப்படியே உனக்குள்ள எவ்வளவோ தாளந்துகள் இருக்கும், அப்படியே போயிடும். என்ன, இந்த சர்ச்சில் என்னை பயன்படுத்துறதே இல்லை, பாஸ்டர்கிட்ட வரணும். இல்லாட்டால் அந்த தேவ பிள்ளைகளோடத்துல வரணும். நம்முடைய ரோல் மாறும். கெட்டகுமாரன் யாரோடோ சேர்ந்தா தகப்பனை விட்டு தூர 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 போயிட்டா. இவள் பாவியானவள் தான். ரொம்ப ஆழமான தீர்மானம். இந்த ஆராதனையில் நீங்க இருக்கிற மாதிரியே இருக்க போறீங்களா? இன்னும் இயேசுவை நெருங்க போறீங்களா? ஆமென். இருக்கிற லைஃப் போதும், இது மாற்ற முடியாது, என் தலையெழுத்த மாற்ற முடியாது, என்னை பாவி பாவின்னு இந்த உலகம் முத்திரை போட்டுடுச்சு, இதுதான் என் வாழ்க்கை என்று நினைக்க போறீங்களா? இல்லை இயேசுவின் இடத்துல வர போறீங்களா? இந்த இடத்தையெல்லாம் நீங்க பார்த்தால் இது மரியாள் செய்ததை போல் தான் இருக்கிற. அதே ஊரை சேர்ந்தவள், அதே சீமோன், அதே இடம் மரியாளை போல தான் தெரியுது. ஆனால் அதை பைபிள் வல்லுநர்கள் அதை முத்திரிக்கிறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தால் மரியாள் இருந்த அதே ஊர் தான். ஒருவேளை அந்த பாவியான ஸ்திரீ மரியாளா இருக்கலாம், இல்லாட்டா மகதலேனா மரியாள்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் வந்துடுது. நமக்கு தெரியல மகதலேனா மரியாள் தான், மரியாள் தான், மகதலேனா மரியாளா. அந்த கடைசி அதிகாரத்தில் அந்த மகதலேனா மரியாள் அவங்க அதில் வெளிப்படுறாங்க. என்ன, இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் இயேசுவின் அருகில் போவதற்கு அதை பயன்படுத்துங்க. நிறைய நேரம் நம்ம சொல்றோம், சில பிரச்சனை வந்துட்டா நான் உடனே செய்யறது பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடுறோம், ஜெபம் பண்றதை நிறுத்திடுறோம், சபைக்கு வர்றதை நிறுத்திடுறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாதவைகள். என்ன, எனக்கு அந்த சிஸ்டரோட எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வர சர்வீஸ் நான் வர மாட்டேன், அவங்க போகிற சர்ச்சு நான் போக மாட்டேன். நாம தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்துமாவில் யோசித்து சரியான